இல்லை, சந்தேகமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் எப்படி மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வர வேண்டுமோ என்ற எண்ணம் இருக்கிறதோ அதே எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் மக்களுடைய ஆதரவில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சகோதரர் திருமாவளவனுக்கு இருக்கிறது, அதுல எந்த தவறும் கிடையாது. இந்தியா வேணா காங்கிரஸ் ஆளலாம், ஆனா தமிழகத்தை வந்து திமுகவோ அதிமுக போன்ற திராவிட கட்சிகளும் ஆள வேண்டும். காங்கிரஸ் வந்து நண்பனாக மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. காங்கிரஸ் 1967 ஆட்சியில் இல்லை என்ற யதார்த்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் படிப்படியாக தான் நீங்கள் வந்து நேரடியாக ஆட்சிக்கு வர முடியும். அப்படின்னா முதல்ல நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு வந்த பின்னர் தான் அடுத்த தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும்ன்றது என்ன வேண்டும். ஆனால் எங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் இதில் சந்தேகமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் எப்படி மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வர வேண்டுமோ என்ற எண்ணம் இருக்கிறதோ அதே எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது. அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போது கட்சினா எந்த ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலை இருந்துச்சு. தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு ஒரு ஆளுமையான தலைவராக இருக்கிறாருங்கிற மாதிரி. இல்லை, அந்த கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணும், யார் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய ஒப்பீனியன் இரலவெண்ட். ஆனால் அங்கே வந்து ஒரு மெகா லீடர்ஸ், அதாவது குறிப்பாக எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இருந்ததுனால அந்த கட்சிக்கு அத்தகைய தலைமைக்கு அடியில் செயல்பட்டு பழக்கமாக இருக்கிறதுனால அத்தகைய மெகா லீடர்ஸ் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது யதார்த்தமாக தான் எனக்கு படுகிறது. ஆனால் அந்த கட்சி யார் தலைமை தாங்க வேண்டும், அந்த கட்சி எப்படி தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு செஞ்சு கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தலைமையிலான காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு இலக்கு எதாவது இல்லை, அதுக்கெல்லாம் இலக்கெல்லாம் கிடையாது. முதல்ல எங்களுடைய வந்து கட்டுமானத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும். முதல் கட்டமாக வருங்கால கட்டத்தில் கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தேவை. அது வந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக தான் வளரணும்னா எடுத்த உடனே எல்லாம் ஆட்சிக்கெலாம் வரணுன்றது இந்த 1967 அப்புறம் இழந்த ஆட்சியை உடனே ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு சும்மா நான் சொல்கிற கருத்தின் மூலமாகவோலாம் வந்து அதை நிறைவேற்றிட முடியாது. ஆனால் கட்டுமானத்தை இன்னும் நிறைய எங்களுடைய அமைப்பு ரீதியாக நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.